எல்லாருடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் தாழ்மையாக சொல்வேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். கர்த்தருடைய தாசன் ஆகிய யாக்கோபு அண்ணனை ஏமாத்தினார், அப்பாவை ஏமாத்தினார், மாமனாரை ஏமாத்தினார், அவர் புத்தியே ஏமாத்தான். இப்போ ஆண்டவர் அவரை ஆசீர்வச்சிட்டார். அவர் ஆண்டவர்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டார். எத்தேன் அப்படின்னு சொன்னார், ஆசீர்வச்சிட்டார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு ஏமாத்தினாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி கண்ணு தெரியாத அப்பாவை அவர் கேட்குறாரு, என்னடா சத்தம் யாக்கோபு சத்தமாக இருக்குது, ஆனால் சரீரம் ஏசா மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி ஏமாத்தினான்னா ட்ரெஸ்ஸை காட்டி ஏமாத்தினான். அதே மாதிரி பாருங்கள், பிள்ளைங்க ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு காட்டி உங்கள் தாப்ப பிள்ளை செத்து போனான். உயிரோடு இருக்கிறவனை செத்து போனான்னு அப்பாவை ஏமாத்தினதுக்கு எதுக்கு பயன்படுத்தினா? ஒரு ட்ரெஸ்ஸை பலவர்ணமான அங்கேயே கொண்டு அப்பாவை ஏமாத்தினான். அப்பாவை ஏமாத்தினா, மாமனாரை ஏமாத்தினா, அவனுடைய வாழ்க்கையில் பெரிய அடி எங்கன்னா இதே விதமாக அவன் ஏமாற்றப்படும். இங்கே ஆளை மாறாட்டம் பண்ணி ஏமாத்தினான். ஏசாவை யாக்கோபு போய் ஏசாவா மாற்றி எப்படி மாறாட்டம் பண்ணான். அதே காரியம் நடந்துச்சு பாருங்க. அங்கே ராகேலை கல்யாணம் பண்ணி இது என்ன வேதனை அவனுக்கு. கட்டுறது ராகேல், காலையில் விழிச்சிருந்தா லேயால் அவன் மாமா இவரோட வித்த இவன் ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்துறான். மாமன் ஆள் மாறாட்டம் என்ன நடந்தது இப்போதாங்க அவன் உணர்ந்தான். வாழ்க்கையில் நம்ம ஏமாத்தினா நம்ம ஏமாத்துறதுக்கு வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் இருக்கிறான். ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினது ரொம்ப ஈஸி. ஐயா அப்பாவை ஏமாற்றி அப்பா ஆசீர்வாதம் பொழுது வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ வேதனை ஏமாற்றிட்டான நாளைக்கு நீ என்ன சொல்லுவ? நீ நம்ம மற்றவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. சிலதுக்கு ஏமாத்துறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் உனக்கு வல்ல ஒருத்தன் இருக்கிறாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. நீ என்ன வழியில் இன்பத்தை அனுபவிச்சியோ அதே வழியில் நீ சிக்ஷிக்கப்படணும். நீ மகிமைக்குள்ளே போகணும்னா அதை அறுத்து தான் ஆகணும். அதனால் விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருங்க. நன்மை செய்ய பழகுங்கள். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுப்புங்க. நன்மையை விதையுங்க, நல்லதை விதையுங்க. நீங்கள் நல்லதையே அறுக்கிறதுக்கு ஏன்னா கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமத்துக்கு